வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியான ஊத்தப்பம் வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம்ங்க, அதோட துருவின ஒரு கேரட் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக நான் இனி 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கேரட் வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இதோட நம்ம சால்ட் போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இன்னைக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு தாங்க, இதில் தான் இன்னைக்கு நம்ம ஊத்தப்பம் செய்ய போகிறோம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலாக தோசைக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கரைப்போம், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தோசைகள் நல்லா சூடானதும் அது மேலே எண்ணெய் இல்லை நெய் ஏதாச்சும் நம்ம தடவி விடலாங்க. இன்னைக்கு நான் 1.5 கரண்டி மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம தோசை மாதிரி பெருசாக தேய்ச்சி விடாமல் சின்னதாக நம்ம ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த கேரட் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது சேர்த்துட்டு இது மேலே நான் இன்னைக்கு கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா அது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாடா விட்டுடலாங்க. அடுப்பு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு இது வேக விடணுங்க. சுத்திரும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை திருப்பி விடலாங்க. இதை திருப்பி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. கேரட் ஆனியன் எல்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தி கொடுக்க. இது நமக்கு கார சட்னி வச்சுக்கலாம், இல்லை சாம்பார்ல சாப்பிட்லாங்க. இது இல்லை எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மார்னிங்கில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வின்சி சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.